தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நடிகர் இந்த திருப்புவனம் அஜித்குமார் அந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு ஒரு விஷயம் போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்தது ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய நடிகர் யாருன்னா, ஒரு நடிகர் அரசியல் கட்சி தலைவருமான யார் அப்படின்னா விஜய் அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் போட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு ட்வீட், ஒரே ட்வீட் தான் மொத்த பேரும் வந்து க்ளோஸ். அதாவது டிவிகே ராக்கெட் டிஎம்கே ஷாக்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் பண்ணியிருக்கிற ட்வீட்டு. இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த ஹேஷ்டேக்கில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது. ஏன்னா 2 நாள் முன்னாடி வரைக்கும், 2 நாள் இல்லை, இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 24 ஹவர்ஸ் வரைக்குமே ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. சத்யராஜ் அவர்கள், சூர்யா, கார்த்தி அண்டு நடிகர் கார்த்தி, அப்புறம் ரஞ்சித் அவர்கள் இவங்களோட ஃபோட்டோ, இதில் வந்து கமல் சாரோட ஃபோட்டோ அண்டு முக்கியமாக தளபதி விஜய் அவர்களோட ஃபோட்டோவும் போட்டு ஒரு ட்ரெண்ட் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து வாயே திறக்க மாட்டாங்க. இதுவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஏடிஎம்கே ரூலிங்கில் இருந்தால் இவங்க என்னென்னவோ பேசுவாங்க, ஆனால் இவங்க யாருமே பேசலை அப்படின்னு. ஆனால் மற்றவங்க எல்லாம் பெரிய லெவலில் பேசுனாங்களா இல்லையா, இல்லை எப்போ பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் போல்டாக எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ரூலிங்கில் இருக்கும்போது போல்டாக ஒரு ஆக்டர் போல்டாக ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து அப்படின்னு சொல்லணும்.